ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஆராவில் ஹெல்த் மிக்ஸ் auraville.in வெப்சைட்ல இருந்து வாங்கலாம். நாம பார்த்துட்டு இருக்கிற இந்த ஆர்ச் தான் உலகத்தோட மிக உயரமான ஆர்ச். 192 மீட்டர் உயரத்துல இதை கட்டியிருக்காங்க. 60 வருஷத்துக்கு முன்னாடியே எப்படி இவ்வளோ உயரமான ஒரு ஆர்ச்சை கட்டியிருப்பாங்க? ஏன்னா அதை சுற்றி நீங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த விதமான சப்போர்ட்டுமே அதுக்கு இருக்காது. யூ வடிவத்தில் அப்படியே அது இருக்கும். எப்படி இவ்வளோ ஸ்ட்ராங்காக நிற்கிது, அதுவும் இவ்வளோ உயரமா அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு ஹெல்ப் பண்ணுறது இந்த செயின் தான். அது எப்படி அப்படிங்கிறத பற்றி நம்ம போக போக பார்ப்போம். ஆனால் அதை விட ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, அந்த ஆர்ச்சுக்குள்ளே ஒவ்வொரு நாளும் மனிதர்கள் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. மெயின்டெனன்ஸ்க்காக போவாங்களா இருக்கும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா அது கிடையாது. ஒவ்வொரு நாளுமே நூற்றுக்கணக்கான மனிதர்கள் அந்த ஆர்ச்சோட உச்சிக்கு போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. அவங்கள கூட்டிகிட்டு போகிறதுக்காக அந்த ஆர்ச்சுக்குள்ளே மினி ட்ரெயின் எல்லாம் போயிட்டு வந்துட்டு இருக்கு. ஆர்ச்சுக்குள்ளே ட்ரெயின் போகுதா? அப்போ அந்த ட்ரெயினோட எடையும் தாங்கி இந்த ஆர்ச்சு இவ்வளோ உயரமாக எப்படி ஸ்ட்ராங்காக நிற்கிது? அதுக்கு பின்னாடி என்ன மாதிரியான தொழில்நுட்பங்கள்லாம் பயன்படுத்தியிருக்காங்க? முதல்ல எதுக்காக இவ்வளோ உயரமான ஒரு ஆர்ச்சை கட்டினாங்க? உலகத்தோட மிக உயரமான ஆர்ச்சாக இருக்கக்கூடிய இந்த கேட்வே ஆர்ச்சை பற்றி தான் இன்னைக்கு நம்ம ஸ்ட்ரீட் லைட் வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த செயினுக்கும் அந்த கேட்வே ஆர்ச்சுக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல எதுக்காக அந்த ஆர்ச் அங்கே கட்டினாங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கணும். ஏன்னா அது ஒரு சுற்றுலாத்தலம் அப்படிங்கிறதையும் தாண்டி வரலாற்றில் அதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரணம் இருக்குது. என்னன்னா, இப்போ அமெரிக்கா இருக்கு இல்லையா, அமெரிக்காவோட நீங்கள் மேப் எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா பிரம்மாண்டமாக பெருசாக இருக்கும். ஆனால் 1980களுடைய ஆரம்பத்துலலாம் பார்த்தோம்னா அமெரிக்கா இவ்வளோ பெருசாக கிடையாது. இப்போ இருக்கிறதோட ஒரு பாதி அளவுக்கு தான் இருந்துச்சு. அந்த சமயத்தில் அதோடைய பார்டரில் மிசிசிப்பி அப்படிங்கிற ஒரு நதி ஓடிட்டு இருந்துச்சு. இப்போ அந்த நதிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்கள்ல விவசாயம் நல்லா செழிப்பாகவே இருந்துட்டு இருந்துச்சு. அப்போ அந்த விவசாய பொருட்கள்லாம் அது விளைஞ்சதுக்கு அப்புறம் எடுத்துட்டு வெளியே கொண்டு போய் விற்கணும் இல்லையா, அதை அந்த ஆத்து வழியா தான் எடுத்துட்டு போய் வித்துட்டு இருக்காங்க. ஆனா அங்க சிக்கல் என்னன்னா, அந்த ஆறு நிறைய இடங்கள்ல பக்கத்துல இருக்கக்கூடிய லூசியானா மாகாணம் இருக்கு, அது வழியா தான் ஓடிட்டு இருக்கு. இப்போ லூசியானா மாகாணம் இப்ப அமெரிக்காவோட கட்டுப்பாட்டு கீழே இருந்தாலும் அந்த சமயத்துல அது பிரெஞ்சோட ஆதிக்கத்துக்கு கீழே தான் இருந்துச்சு. அவங்க தான் அதை கட்டுப்பாட்டுல வச்சிருந்தாங்க. அப்போ அந்த நதி அந்த பக்கம் ஓடும் போது இவங்க படகு வழியா அதுல தான் போறாங்க அப்படின்னா இந்த பக்கம் போறவங்க எல்லாருமே அதுக்காக வரி கட்டணும். யாரு கட்டணும்? பிரெஞ்சு நாட்டுக்கு கட்டணும். அதனால விவசாயிகளும் சரி அமெரிக்காவும் சரி பெரிய அளவுல வரியாவே கொஞ்சம் பணத்தை கொடுத்துக்கிட்டே இருந்திருக்காங்க. இது எப்படியாவது சரி பண்ணியே ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அமெரிக்க அதிபராக இருந்த தாமஸ் ஜெஃபர்சன் முடிவு பண்ணி பிரெஞ்சு அரசாங்கத்துக்கிட்ட கேட்கிறாரு. என்ன கேட்கிறாரு அப்படின்னா, அந்த இடத்துல கொஞ்சத்தை மட்டும் எங்களுக்கு கொடுங்க, அப்படி கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப வரி கட்ட வேண்டிய தேவை இருக்காது அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறாரு. இப்போ இந்த சமயத்தில் பிரெஞ்சு நாட்டு மன்னராக இருந்தது யாருன்னு பார்த்தோம்னா நெப்போலியன் தான். அவர் அந்த சமயத்தில் நிறைய போர்களில் தோத்து இருந்ததுனால அவருக்கு பண தேவை கொஞ்சம் அதிகமாகவே இருந்துச்சு. அந்த சமயத்தில் இவர்கிட்ட போய் கேட்கவும் அவர் என்ன சொல்றாருன்னா, என்னடா நீங்க கொஞ்சத்தை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, அண்ணன் தானே கேட்குறீங்க, எவ்வளவு வேணாலும் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சத்தை எடுத்துக்காதீங்க, மொத்தத்தையும் கூட எடுத்துக்கங்க, எனக்கு ஒரு 1.5 கோடி அமெரிக்க டாலர்ஸ் மட்டும் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. ஆஹா, நம்ம கொஞ்சத்தை கேட்டு போனோம்னா நிறைய கிடைச்சிருச்சு, 2 லட்டு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அந்த காசை கொடுத்துட்டு அந்த நிலப்பகுதியை மொத்தமா வாங்கிக்கிறாங்க. அதுக்கப்புறமா தான் பக்கத்தில் இருக்கக்கூடிய கொஞ்சம் கொஞ்சமான நிலப்பகுதி அப்படியே இந்த மாதிரி பேசி வாங்கி தான் இப்போ இருக்கக்கூடிய அமெரிக்கா ரொம்ப பெருசா உருவாச்சு. இப்போ இவ்வளவு பெரிய விஷயம் நடந்துச்சு இல்லையா, இதுக்கு அடித்தளமா இருந்தது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா முத அவங்க நெப்போலியன் கிட்ட வாங்கின அந்த நிலம் தானே. அதனால தான் அந்த மிசிசிப்பி நதி ஓடக்கூடிய அந்த நதிக்கரையிலேயே இதை நினைவா வச்சுக்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை கட்டணும் அப்படின்னு 1930களில் முடிவு பண்றாங்க. இதுக்காக யார் வேணா டிசைன் அனுப்பலாம் அப்படின்னு அறிவிக்கிறாங்க. அதுல 170க்கும் அதிகமான டிசைன் சேருது. அதுல கடைசியா ஈரோ சாரினர் அப்படிங்கிற ஒருத்தர் அனுப்பின டிசைன் தான் ஃபைனல் ஆகுது. அந்த டிசைன்ல தான் இப்போ இந்த கேட்வே ஆர்ச்சை கட்டி முடிச்சிருக்காங்க. இப்போ இந்த கேட்வே ஆர்ச் 60 வருஷம் தாண்டியும் இவ்வளவு உயரமா நல்லா ஸ்ட்ராங்கா நிக்கிறதுக்கு காரணம் இந்த செயின் தான் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அது என்ன கதை அப்படின்னு இப்போ பார்ப்போம். இப்போ இந்த செயினை நல்லா ஸ்ட்ராங்கா பிடிச்சி நின்னா அது அப்படியே ஸ்டிஃபா நிற்கும். அதுக்கப்புறம் நான் அப்படியே என்னோட 2 கையும் கொஞ்சம் கொஞ்சமா கிட்ட கொண்டு வர கீழே ஒரு ஆர்ச் உருவாகுது இல்லையா. இப்போ 2 சைடு நான் என் கையை வச்சு நல்லா ஸ்ட்ராங்கா ஸ்டெபிலைஸ் பண்ணி பிடிச்சிட்டேன். அது போக மிச்சம் இருக்கிறது எல்லாமே இந்த புவியீர்ப்பு விசை காரணமா இப்படி வளைஞ்ச ஒரு டிசைனா நிக்குது. இப்போ இந்த டிசைனை அப்படியே தலைகீழ திருப்பி இப்படி நிப்பாட்டி வச்சு கீழே 2 சைடும் நல்லா ஸ்ட்ராங்கான பேஸ்மெண்ட் போட்டுட்டோம் அப்படின்னா அதுதான் இந்த கேட்வே ஆர்ச்சோட டிசைன். இந்த மாதிரியான ஆர்ச்சை நம்ம நிறைய இடத்துல பார்க்க முடியும். ஏன்னா இதுதான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படிங்கிறதுனால அதை கட்டுறாங்க. இந்த ஆர்ச்சுக்கு கேன்டினரி கர்வ் அப்படின்னு பேர். டிசைன் ஸ்டேபிளா இருக்கும் அப்படிங்கிறதுலாம் சரிதான், ஆனா பார்க்கும் போதே தெரியுது காத்து அதிகமாக அடிச்சிச்சுன்னா அது ரொம்ப உயரமா இருக்கிறதுனால ஈஸியா அப்படியே கீழே விழுந்துரும்ல அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்காக தான் இப்போ 3 ஆர்ச் நம்ம செஞ்சு வச்சிருக்கோம். இதை செஞ்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா வழக்கம் போல நம்ம பிரவீன் தான். இப்போ இதில் நீங்க மொதல் ஆர்ச்சில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செமி சர்க்கிள், அதாவது ஒரு அரை வட்ட வடிவத்தில் இது இருக்குது. அதுவே அடுத்ததில் பார்த்தீங்கன்னா இதை விட கொஞ்சம் அதிகமான உயரத்தில் இது இருக்குது. அதனால அதோட யூ ஷேப்புமே கொஞ்சம் அதிகமாக வந்திருக்கு. அதே 3ஆவதுல பார்த்தீங்க அப்படின்னா கேட்வே ஆர்ச்சோட அதே டிசைன்லாம் இது இன்னும் கொஞ்சம் அதிகமான உயரத்தில் இருக்கிறதுனால இதோட யூ ஷேப்புமே கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. இப்போது இதில் நான் ஒரு வெயிட்டை வைக்க போகிறேன். என்னன்னா ரொம்ப சாதாரணமாக பிளேட் இருக்கு இல்லையா, இந்த பிளேட் தான் நான் வைக்க போகிறேன். என்ன ஆகுது அப்படின்னு மட்டும் பாருங்கள். எதுவுமே பண்ணலை, வச்ச உடனே அது விழுந்துருச்சு. ஆனால் அதுவே இந்த 2வது டிசைனில் நீங்கள் எங்கே வச்சாலும் அது விழுகாது. இப்போ 3வது டிசைன் நம்ம கேட்வே ஆர்ச்சோட டிசைன் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா சைடில் வச்சோன்னா வலிக்கிட்டு விழுந்துடும். அதனால் நான் மேலே மட்டும் வச்சேன் அப்படின்னாலே அது ஸ்ட்ராங்காக நிற்கிது.
இது ஏன்னா இந்த செயினை இப்படி நம்ம கிட்ட வச்சு பிடிக்கும் போது ஒரு யூ ஷேப் உருவாகுது இல்லையா, அந்த யூ ஷேப் தான் கிட்டத்தட்ட இதுலேயும் சரி கரெக்டாக உருவாயிருக்கு. ஆனால் அதில் அது வரல. இதனால தான் இது டக்குன்னு கீழே விழுந்துருச்சு. இது ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த யூ ஷேப் பொறுத்த வரைக்கும் இதில் ஸ்பெஷலான விஷயமே இதில் கிராவிட்டி உங்களுக்கு சைடில் பிடிச்சி இழுத்தாலுமே கூட நாம் இதில் ஒரு லோடு வைக்கும் போது அந்த லோடு வந்து உங்களுக்கு கரெக்டாக கீழே டிரான்ஸ்ஃபர் ஆகி போயிடும். ஆனால் அதுவே அந்த அரைவட்ட வடிவத்தில் நாம் அந்த லோடை வைக்கும் போது என்னாச்சு அப்படின்னா அதுவுமே லோடை கீழ் வழியாக தான் டிரான்ஸ்ஃபர் பண்ண பார்க்குது. ஆனால் கீழ் வழியாக போகிறதுக்கு முன்னாடியே சைடில் அந்த லோடு போயிருந்தனால அதால் கரெக்டாக அந்த வெயிட்டை பேலன்ஸ் பண்ண முடியாமல் அது சைடில் அப்படியே பிதிக்கிட்டு வந்து மொத்தமாக கீழே விழுந்துருச்சு. இப்போ மிச்சம் இருக்கக்கூடிய இந்த 2 டிசைன்லேயே இதுதான் ரொம்ப அதிகமான லோடை ரொம்ப ஈஸியாக தாங்கக்கூடியது. இருந்தாலுமே இதில் இந்த டிசைனில் அவங்க ஏன் கட்டியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா அது ஒரு மெமோரியல், அதாவது ஒரு நினைவு சின்னமாக தானே கட்டுறாங்க. அதனால பார்க்க கொஞ்சம் பிரம்மாண்டமாக இருந்தால் நல்லா இருக்குமே அப்படிங்கிறதுக்காக தான் இந்த டிசைனை வந்து அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இதை யூஸ் பண்ணும்போதுமே அந்த இன்னொரு நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, காற்று அதிகமாக அடிக்கும் போது பிரச்சனை ஏற்படும் அப்படிங்கிற பிரச்சனை இதுலையும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் அது நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இதை சரி பண்ணுறதுக்காக 3 முக்கியமான விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. முதல் விஷயம், எந்த கட்டிடத்தை எடுத்தாலுமே அதில் ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா பில்டிங்குமே ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த வகையில் இந்த கேட்வே ஆர்ச்சோடைய உயரம் மட்டும் 192 மீட்டர் சொன்னேன் இல்லையா, அதில் 3ல் ஒரு பங்கு, அதாவது 60 மீட்டர் அளவுக்கு அதோட ஃபவுண்டேஷன் மட்டுமே நல்லா குழி தோண்டி ஆழமாக காங்கிரீட்டில் ஃபவுண்டேஷன் போட்டாங்க. ரெண்டாவது, அந்த ஆர்ச்சோடைய ஸ்ட்ரக்சரை பார்த்தீங்கன்னா 3 பக்கமும் ஈக்குவலாக இருக்கிற அந்த முக்கோண வடிவில் அதை வந்து அமைச்சிருக்காங்க. கீழே இருந்து அந்த முக்கோணம் ஆரம்பிச்சு அப்படியே போக அந்த முக்கோணத்தோட சைஸ் குறைஞ்சிக்கிட்டே போகுது. இப்போ கீழெல்லாம் எடுத்தீங்கன்னா 54 அடி அந்த முக்கோணத்துடைய ஒவ்வொரு பக்கமுமே இருக்கு. அப்படியே மேலே போக அதை 14 அடி அப்படியே குறைச்சிருக்காங்க. இந்த ஆர்ச்சோட செல்ஃப் வெயிட் வந்து ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். அதனால அந்த லோடு வந்து கீழே போகும்போது பெரிய லெவலில் அந்த லோட் டிஸ்ட்ரிபியூஷன் கஷ்டம் இல்லாமல் ரொம்ப ஈஸியாக அது தரைக்கு போய் சேர்ந்துடும். மூணாவது, இதோட ஸ்ட்ரென்த் நல்லா இருக்கணும், அதே சமயத்தில் உள்ள ஆளுங்களும் போயிட்டு வர மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நடுவில் கேப் விட்டுட்டு இப்போ உள்ள இருக்கக்கூடிய ஸ்டீல் எல்லாத்தையுமே கார்பன் ஸ்டீலாலையும் வெளியில் இருக்கக்கூடிய ஸ்டீல் எல்லாத்தையும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலாலையும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஸ்டீலை வச்சு அவங்க செய்கிறாங்க. இப்போ சிக்கல் என்னன்னா சைட்லேயே எல்லாத்தையும் ரெடி பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்காக தூரத்தில் பென்சில்வேனியா இந்த மாதிரியான இடங்கள்ல இருந்து அந்த ஸ்டீல் எல்லாத்தையும் தனித்தனியாக எடுத்துட்டு சைட்டுக்கு கொண்டு வந்து அதுக்கப்புறமா கரெக்டாக எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணி ஒன்னொன்னையும் அப்படியே வெல்டு பண்ணுறாங்க. அப்படியே அடுத்தடுத்த செட்டையும் ஒன்றுக்கு மேலே ஒன்றா கிரேன் மூலமாக எடுத்து வச்சுட்டு அதையும் ஒன்றா சேர்ந்து வெல்டு அடிச்சிட்டாங்க. ஆனால் அந்த கிரேன்லையுமே அதிகபட்சமாக 6 பீஸ் வரைக்கும் தான் வைக்க முடிஞ்சிருக்கு. அதுக்கு மேலே கொண்டு போக முடியல. இப்போ எவ்வளோ பீஸ்னா ஒவ்வொரு பக்கமுமே 71 பீஸ் 21 பீஸ் மொத்தம் 142 பீஸ் இந்த மாதிரி அசம்பிள் பண்ணி மேலே வைக்கணும். அப்போ தான் 192 மீட்டர் உங்களுக்கு வரும். இப்போ 6க்கு மேலே போக முடியல அப்படிங்கிறதுனால அந்த ஆர்ச்சுக்கு சைட்லேயே தண்டவாளம் மாதிரி போட்டு அதில் இந்த கிரேனை அப்படியே மேலே ஏற்றுறாங்க. அந்த கிரேனால எல்லா பக்கமும் நகர முடியும் அப்படிங்கிறதுனால அந்த தண்டவாளத்திலே அது நல்லா ஸ்ட்ராங்காக நின்றுக்கிட்டு ஒவ்வொரு பீஸாக அதுக்கப்புறம் மேலே அசம்பிள் பண்ணி அதை வந்து வெல்டு பண்ணுறது, அதுக்கப்புறம் காங்கிரீட் கொட்டுறது, இந்த மாதிரியான வேலைகளை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்படியே தொடர்ந்து 2 வருஷம் வேலை செஞ்சு கடைசி பீஸ் வரைக்கும் வந்து சேர்ந்துட்டாங்க. அங்கே தான் ரொம்ப முக்கியமான ஒரு சிக்கல் வந்து சேர்ந்துச்சு. என்னன்னா இப்போ கடைசி பீஸ் அவங்களுக்கு மிச்சம் இருந்தோட சைஸ் எவ்வளோன்னு பார்த்தோம்னா 2 மீட்டர் இருந்திருக்கு. ஆனால் அவங்களுக்கு அந்த கேட்வே ஆர்ச்சில் மிச்சம் இருக்கக்கூடிய கேப் வெறும் 60 சென்டிமீட்டர் தான் இருந்திருக்கு. 60 சென்டிமீட்டர் எங்கே இருக்குது, 2 மீட்டர் எங்கே இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. எப்படி இப்படி ஒரு தப்பு நடந்திருக்கும்? நம்ம கரெக்டாக பார்த்தானே எல்லாத்தையும் செஞ்சோம், கரெக்டாக எல்லாத்தையும் வெல்டு பண்ணமே அப்படின்னு யோசிக்கும் போது தான் வெயில்னால அந்த மொத்த ஆர்ச்சுமே அப்படியே விரிவடைஞ்சிருக்கு. ஏன்னா மொத்தமாகவே ஸ்டீலில் தானே பண்ணியிருக்காங்க. அதனால அது கொஞ்சம் கொஞ்சமாக விரிவடைஞ்சிருக்கு. அதை இவங்க செக் பண்ணாமலே விட்டாங்க. ஐயோ ரொம்ப பெரிய தப்பாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தொடர்ந்து கூலான தண்ணி அது மேலே ஊற்றி கூல் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஹைட்ராலிக் ரேம்ப் வச்சு அதோட சைடை வந்து அப்படியே மெதுவாக நகட்டி அவங்களுக்கு தேவையான அந்த 2 மீட்டருங்கிற அந்த கேப்பை கொஞ்சம் கொஞ்சமாக உருவாக்கி அதுக்கப்புறம் கடைசி பீஸையும் வச்சு மொத்தமாக அசம்பிள் பண்ணி முடிச்சுட்டாங்க. அதுக்கப்புறமா சுற்றி இருக்கக்கூடிய அந்த ஸ்டீல் எல்லாத்தையும் பாலிஷ் ஆக்குறாங்க. வெளியில் கூடிய எல்லா வேலையும் முடிஞ்சு இப்போ உள்ள தான் முக்கியமான வேலை இருக்குது. ஏன்னா எதுக்காக கேப் விட்டோம், மக்கள் உள்ளே வந்து போயிட்டு அதோடைய டாப் வரைக்கும் ரீச் ஆகி அங்கேருந்து அந்த ஊரோட மொத்த அழகையும் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நடுவில் கேப் விட்டது. ஆனால் கேப் விட்டாச்சு சரி, எப்படி மக்களை கீழேருந்து மேலே கொண்டு போகிறது, இல்லை லிஃப்ட் போடலாம் அப்படின்னு யோசிச்சோன்னா லிஃப்ட் பொதுவாக எப்படி மேலே கீழே தான் போயிட்டு வரும். ஆனால் இங்கே இந்த ஆர்ச்சை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வளைஞ்சிருக்கு. இதில் லிஃப்ட் போட்டோம்னா செட்டே ஆகாது. அப்போ வேறு என்னடா பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது எஸ்கலேட்டர் போடலாமா அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஆனால் 192 மீட்டருக்கு நீங்கள் எஸ்கலேட்டர் போட்டிங்கன்னா டவுசர் கிழிஞ்சிரும். ஏன்னா ரொம்ப அதிகமாக செலவாகும், அதை தாங்க முடியாது. அப்போ என்னடா பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது தான் ஃபிக் பவுசர் அப்படிங்கிறவர் இந்த ராட்னத்தில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அதே டெக்னிக்கை இங்கே யூஸ் பண்ணலாம். அதுக்காக சின்னதாக ஒரு ரயில்வே ட்ராக் மாதிரி, ரயில்வே ட்ராக்னா ரயில்வே ட்ராக்கே கிடையாது, கரெக்டாக சொல்லணும்னா இந்த ட்ராம் வண்டிகள்லாம் இருக்கு இல்லையா, அந்த மதராசப்பட்டினம் படத்தில் அந்த ஹீரோயின்லாம் போகும் இல்லையா, அந்த மாதிரியான வண்டிகள் மாதிரியான செட்டப்பை இங்கே போட்டுடலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. ட்ராம் போட்டாங்க சரி, ஆனால் ராட்னத்தை எதுக்காக சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ ரங்கராட்னத்தை எடுத்துக்கும். அது ஒரு மாதிரி வட்ட வடிவத்தில் இருக்கும். நம்ம அந்த ரங்கராட்னத்தில் போகும்போது அந்த சீட்டில் உட்காந்துருக்கும் போது ரங்கராட்னம் என்னதான் எப்படி சுற்றினாலும் சரி அந்த சீட்டு நேராகவே தான் கடைசி வரைக்கும் மெயின்டைன் ஆகும். இது ஏன் அப்படின்னா அந்த சீட்டை வந்து ரங்கராட்னத்தோட கனெக்ட் பண்ணக்கூடிய இடத்துல பியரிங்ஸ்லாம் போட்டு வச்சிருப்பாங்க. அந்த பியரிங்ஸ் வச்சு இந்த ரங்கராட்னம் சுற்றுறதுக்கு ஏற்ற மாதிரி அந்த சீட்டு தொடர்ந்து ஒரு மாதிரி நேராக இருக்கிற மாதிரியே மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கும். அதனால தான் நம்ம ரங்கராட்னத்தில் சுற்றும் போது நமக்கு வந்து நேராக இருக்கிற மாதிரியான பொசிஷன்லேயே கடைசி வரைக்கும் மெயின்டைன் ஆகுது. இப்போ இதையே இங்கே பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. இப்போ இந்த ட்ராம் செட்டப்பை 2 பக்கமுமே போட்டாங்க. 5 பேர் உட்கார்ற மாதிரி 8 கேபின் ரெடி பண்ணிட்டாங்க. இந்த பக்கம் 8 அந்த பக்கம் 8. இது மூலமாக மக்களால் கீழேருந்து மேலேருந்து கீழேன்னு போயிட்டு வந்துட முடியும். அப்போ மேலே போனதுக்கு அப்புறமா அங்கேருந்து அந்த
ஊரோட அப்படியே மொத்த வியூவையும் பார்த்து அப்படியே என்ஜாய் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள் அவங்களால பண்ணிக்க முடியும். மேலே அவங்களால கிட்டத்தட்ட 100க்கும் அதிகமான பேர் நிற்கிற மாதிரியான ஒரு ஸ்பேஸ் தான் அங்கே இருக்குது. அப்போ அங்கே நின்றுட்டு எல்லாராலையும் பார்த்துட்டு வர முடியும். இது ஒரு சுற்றுலாத்தலமாக போக போக மாறிடுச்சு. அப்போ அது மூலமாக பணம் கலெக்ட் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள், அதாவது வந்து ஒரு வரலாற்று ரீதியான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அந்த சம்பவத்தை நினைவு கூறுற மாதிரியான ஒரு நினைவு சின்னத்தை அமைச்சு அதை சுற்றுலாத்தலமாக மாற்றி அது மூலமாகவும் கொஞ்சம் பணம் சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. இந்த வீடியோவில் இந்த கேட்னரி கேவ் எப்படி வேலை செய்யுது, இதோட தொழில்நுட்பம் என்ன, இதை வச்சு எப்படி உலகத்தோட மிகப்பெரிய ஆர்ச் கட்டிடத்தை கட்டினாங்க அப்படிங்கிறத பற்றின முக்கியமான விஷயங்களை பற்றி நம்ம பேசியிருக்கோம். இதே மாதிரி நம்ம தொடர்ந்து நிறைய வீடியோஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதுலேயுமே நிறைய கட்டுமானங்களை பற்றி பேசியிருப்போம், அதோட தொழில்நுட்பங்களை பற்றி பேசியிருப்போம். அந்த வகையில் கடைசியாக ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். என்னன்னா, சவுதி அரேபியாவில் பாலைவனத்துக்கு நடுவில் 170 கிலோமீட்டர் நீளத்துக்கு ஒரு கட்டிடம் இல்லை, ஒரு நகரத்தையே உருவாக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த நகரம் பொதுவாகவே ஒரு நகரத்தை எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து இந்த வகையில், அதாவது வந்து ஒரு சர்க்கிள் மாதிரி அது அப்படியே விரிஞ்சு போய்கிட்டே இருக்கும். ஆனால் அந்த நகரத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப குறுகலாக வெறும் 200 மீட்டர் அகலத்தில் தான் அந்த நகரத்தை உருவாக்க போகிறோம், ரொம்ப ஹைலி அட்வான்ஸ்டாக இருக்க போது, ஒரு ஹாலிவுட் படத்தில் பார்க்குற மாதிரியான நகரங்களாக இருக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. நிஜமாலே அந்த மாதிரி நகரத்தை உருவாக்க முடியுமா, இல்லைனா சும்மா வந்து உடான் சுட்டாங்களா அப்படிங்கிறத பற்றியும், இது வரைக்கும் என்ன அளவு கட்டியிருக்காங்க, அது எந்த மாதிரி கட்ட போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி ரொம்ப டீட்டெயிலான வீடியோ பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான கார்டு நான் சைடில் தரேன், அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் அந்த ஃபுல் வீடியோ பார்க்கலாம். இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன்.